பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்திய விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 5. பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சொல்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்கப் போகிறேன். காரணம், என்னுடைய வசனங்கள், என்னுடைய சத்தியங்கள் உண்மையானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் உண்மையானது, சத்தியமானது. வசனங்கள் உண்மையும் சத்தியமும் உள்ளது என்று எழுது என்று சொல்லி யோவானிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை பார்க்கிறோம். ஆக உண்மையானது சத்தியமானது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள். வானம்பும் விழுந்து போனாலும் கர்த்தருடைய வசனங்களோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது, அது அழிந்து போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்கி இந்த பூமியை புதிதாக்குகிறார், மனுஷனை புதிதாக்குகிறார். இந்த பூமி தேவனால் படைக்கப்பட்டது. ஆனால் மனுஷங்கிட்ட தேவன் படைத்து கொடுத்தார். ஆனால் மனுஷனோ அதை தவறாக பாவத்தில் வழிநடத்தும்படியாக பிசாசு கையில் கொடுத்து விட்டான். ஆகவே இந்த உலகம் மிகவும் கேடுள்ளதாக, ஒரு பாவனதாக மாறிவிட்டது. ஆகவே தான் நான் மீண்டும் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் புதிதாக்கும்படியாக விரும்புகிறேன். புதிய ரட்சிப்பு, புதிய மனுஷனாக, பரிசுத்தம், நீதி, அன்பு, தயவு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவன் பிசாசுகளை கொடுத்து விட்டதுனால இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாய் இந்த பூமியை, மனுஷனை புதிதாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனங்கள் சத்தியமானது, அவருடைய வசனங்கள் உண்மையானது. உண்மை என்றால் அது பொய் உரையாது, உண்மை என்றால் அது நடக்கும், உண்மை என்றால் அதற்கு விரோதமாக என்ன காரியம் வந்தாலும் உண்மை நடந்தே தீரும். உண்மை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. உள்ளங்கையை வைத்து கொண்டு சூரியனை மறைக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் பொய் சொல்லி அதை மறைக்கலாம், உண்மையை ஒருவனாலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அதே போல வசனங்கள் உண்மையானது, அவருடைய வார்த்தைகள் உண்மையானது. அது மாத்திரமில்லை, சத்தியமானது, நேர்மையானது. சத்தியமானதான் நடக்கும். சத்தியமானது என்று சொன்னால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று பார்க்கிறோம். ஆகவே சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் தேவனுடைய வசனங்களாக இருக்கிறது. தேவனுடைய வசனங்களாக இருக்கிற காரணத்தினாலே அவர் சகலத்தையும் உண்மையும் சத்தியமாக அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இப்படியாக சொல்லுகிறார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் யாராலும் மறுக்க முடியாது, ஒருவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையான சத்தியமான வார்த்தை என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்புகிற நமக்கு அது ரெண்டே காரியம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அது சத்தியமானது, இன்னொன்று உண்மையானது. இந்த ரெண்டும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று ட்ரூத், இன்னொன்று ஃபெய்த்ஃபுல். ஆகவே ட்ரூத் என்பதற்கு எதிர்ப்பதம் ஃபால்ஸ், லை அப்படி சொல்லலாம். ஆகவே ட்ரூத் என்பது தான் உண்மை, அது யாரும் மாற்ற முடியாது. உண்மை என்பது நேர்மை, சத்தியம், அதையும் யாரும் மாற்ற மறுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு காலம் மாற்றும். பிசாசு எவ்வளோ தந்திரமான காரியங்களை செய்து இன்னைக்கு கள்ளோபதேசங்கள் சபையில் பெருகிறத பார்க்கிறோம். சத்தியத்தை புரட்டி, சத்தியத்தை மாற்றி இன்றைக்கி கள்ள சபைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கி இந்த கள்ள உபதேசத்துக்கு மக்கள் அநேகர் பின்பற்றி போகிறதையும் கூட பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை மாறாமல் பிரசங்கம் பண்ணுவது தான் சரியானது. அவருடைய வார்த்தையை தவறாக வியாக்கியானம் பண்ணுவது என்பது அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாக நிற்பது போன்ற ஒரு செய்கையாக இருக்கும். அவருடைய வார்த்தை மாற்றக்கூடாது. மனுஷனுக்கு அது அதிகாரம் இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேனிடம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையை மாற்றி பிரசங்கம் பண்ணுவதோ மாற்றி சொல்வதோ கூடாது. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த சுவிசேஷம் மிக நேர்த்தியாக சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷத்தை சரியாக சொல்லப்பட வேண்டும். தவறாக சொல்லி சபைக்கு ஆட்கள் இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். மக்களுக்காக வசனத்தை மாற்றக்கூடாது. ஸ்தாபனத்துக்காக வசனத்தை மாற்றக்கூடாது. மக்களுக்கான காரியத்திற்காக வசனத்தை புரட்டி பேசக்கூடாது. வசனம் என்றைக்கும் நிலையானது, சத்தியமானது, உண்மையானது. ரெண்டையும் மாற்றுவதற்கு மனுஷனுக்கு ஆண்ட அதிகாரமே கொடுக்கல. அந்த வசனத்தையும் வார்த்தையும் கொண்டு அவனுக்கு பிழைப்பு இருக்கிறது. ஆனால் அதை வைத்து கொண்டு தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதற்கோ அவருடைய சபையை கலங்கப்படுத்துவதற்கோ ஆண்டவரிடமே அளிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை சரியாக பிரசங்கம் பண்ணுவோம், அவருடைய வார்த்தை சரியாக இருந்து கொள்வோம்.
அப்படி வார்த்தை சரியாக பேசி அநேகருக்கு நாம் ஆண்டு அன்பு அறிவிப்போம். கத்திரமை ஆசிரியர் பசுபிதாவை நாளுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் உடைய வசனங்கள் உண்மையானது, சத்தியமானது. அதை நாங்கள் சரியாக பிரசங்கமான உதவி செய்யுங்க. இந்த கருத்தை தாழ்த்து அப்புறம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.